அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனித்துக் கொண்டு ஒருவர் நோட்டு புத்தகத்தில் கணக்கெழுதி கொண்டிருக்கிறார் என்பதை நம்புவீர்களா? அவர்தான் யமதர்மனின் கணக்காளர் சித்திரகுப்தன். அவர் அவதரித்த தினமான இன்று சித்ரா பௌர்ணமி. இதன் விசேஷம் என்னவென்று தெரியுமா? இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பின் ஒரு அழகான கதை ஒன்று உள்ளது. சித்திரையில் வரும் இந்த பௌர்ணமி நாளில்தான் சித்திரகுப்தன் அவதரித்தார். படைக்கும் கடவுளான பிரம்மா ஒவ்வொரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கு வைக்க ஒரு உதவியாளர் வேண்டும் என்று கேட்டபோது உருவானதுதான் இவர். கையில் ஏடும் எழுத்தாணியும் கொண்டு நம்முடைய இரகசிய கணக்குகளை இவர் எழுதி வருகிறார் என்பதே நம்பிக்கை. இந்த நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் சித்திரகுப்தன் கோவிலில் மிகப்பெரிய விழா நடக்கும். இந்த நாளில் எதற்கு முக்கியம் என்றால், நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருதி இனிமேல் நல்ல வழியில் நடப்போம் என்று உறுதியெடுக்க இது ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய கர்மா குறைகளை இந்த பௌர்ணமி நிலவொளியில் தியானம் செய்து வேண்டினால் வினைகள் நீங்கி உடலுக்கும் மனதிற்கும் ஆற்றலை தரும். சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் என்ன செய்யணும்? காலையிலேயே குளித்துவிட்டு வீட்டு வாசலில் அழகான கோலம் இடுங்கள். பின் சித்திரகுப்தனுக்கு பிடித்த தயிர் சாதம் அல்லது சித்ரா அன்னம், அதாவது கலவை சாதம், அவற்றை நெய்வேத்தியம் பண்ணுங்க. முக்கியமாக இந்த நாளில் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கும். ஏனென்றால் சித்திரகுப்தன் காமதேனுவின் வயிற்றில் பிறந்தவர் என்பதால் அவருக்கு மரியாதை செய்ய இப்படி சொல்லுவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். உங்கள் ஊர்களில் உள்ள கோவில்களில் இந்த சித்ரா பௌர்ணமி எப்படி கொண்டாடப்படுகிறது, இந்த விழா எப்படி நடக்கும் என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்தி தமிழனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.